தெரியும் தெரியும் ஆமா தெரியும் பாண்டவரின் நடுப்பிறந்தாகிய விஜயன் என்ற தசநாமதேய பூண்டவர் அது மட்டுமா எப்படி தெரியுமா கூத்தாடி போறேன் சரி என்னடா இப்ப கூடுமா கூடாதான்ற என்னடா கூடு நேத்துக்கு வந்து என்ன நேரம் இது எப்ப அப்படி என்னது எப்படியா நானு போய் போட்டு காட்டேன் எங்க போய் எங்க மாமியா விட்ட எல்லா மாமி ஒருத்த பொண்ணு காட்டுறான் செத்து போனாரான்னு பார்த்தேன் பொண்ணு காட்ட உடனே நான் போய் காலை வச்சேன் அந்த வீட்டுல மாமியா விட்ட காலை வச்சா மாமியார் பிரிவிலேட்டார் நல்ல பொண்ணு வாங்கி அதனால ஊருகிற பெருமாச்சாலாம் இந்த பாய் அடிக்கிறாள் மண்ணானோ தாலி கட்டினானோ இல்லையோ உடனே மாமனார் தூக்கிட்டான் காலி பண்ணிட்டான் நல்ல பொண்ணு வாங்கி அப்படி எல்லாம் பேசுறாங்க இதே காதல வீந்தது வீந்த உடனே பேகடால பூந்து சேகடால ஓடிவிட்டேன் பேகடால பூந்து ஓடிவிட்டேன் ஓடிவிட்டேன் ஏன்னா இந்த மான் தாங்கலையே அப்படின்ட்டு ஓடிவிட்டேன் உடனே அந்த ஊர்ல சனிக்கிழமை வந்துருச்சு புரட்டாசி மாசம் சனிக்கிழமை கும்பிடுறாங்க அந்த ஊர்ல தான் வந்ததா இல்ல பக்கத்து ஊர்ல எல்லா ஊர்ல தான் வந்துச்சு அதனால சனிக்கிழமை கும்பிடணுமே ஆம்பளத்துக்கு இல்லையே அப்படின்ட்டு எங்க மாமியாரு என்ன தேடி வராங்க மறுப்புள்ள ஆளுநர் வீட்டுல சனிக்கிழமை எப்படி கும்பிடுறது அதனால நீ வா நம்ம போய் சாமா வாங்காது சனிக்கிழமை கும்பிடலாம் மச்சா மாதிரி இல்லையா கிடையாது கிடையாது ஆமா ஒரு பொண்ணுதான் நல்ல பொண்ணு கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க பாத்துக்கிறேன்
அப்படின்னு எனக்கு இதாண்டா சாக்கிட்டு நேரா போனேன். எங்க மாமியார் கூட்டு மாமியார் போயிட்டேன். போன உடனே எங்க மாமியார் இப்பதான் பேக்கு பையிலாகி போச்சு. அப்போ கதிர்குடை கல்யாணம் ஆகும்போது கூட தான் கதிர்குடை எடுத்துட்டு இந்த பக்கத்துல செய்யா இருக்குது செய்யாரு பேஜாருக்கு போனாங்க. என்னத்துக்குடா பேஜார் மேல எழுப்ப மேலடா பஜாருக்கு போனாங்க. என்னத்துக்கு அங்க சென்று வீட்டு தேவையான பொருளை வாங்கி அந்த கூடை வச்சிட்டாங்க. கூடை நேரம் ரொம்ப போச்சு. கூடை தூக்கினாங்க. நேரம் வந்தோம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம். பஸ் ஏறலான்னு பார்த்தா எப்பனா ஒருத்தர் தான் வண்டி எடுத்து பாங்க. அந்த வண்டி குறிப்பிட்ட நேரம் தான் அந்த வண்டி நான் ஏற்றேன். எங்க மாமியார் கைட்டு பிடிச்சாங்க. அடப்பாவி ஏன் எதுக்கு ஏமா இந்த கதுகுடை வைக்கிறத அதே மாதிரி தான் நடந்தது. எந்த பஸ் தெரியுமா? இந்த பஸ் வந்து பிரசன்னா வரமான பார்க்க போது பாரு. அங்க ஏறி நின்னுவேன். இங்க வரைக்கும் நெக்கின்னு முக்கி தான் வந்தேன். அதனால செத்தா போட்டுருக்கலாம். அவ்வளவு ஜனையாத்த வந்த வண்டிகள் அந்த பஸ் அந்த பஸ்ல புல் தள்ளிட்டா. தள்ளிட்ட உடனே மாமியார் தள்ளிட்டானே அப்படின்னு நான் ஏறிக்கி. மாமியார் எதுக்காக தள்ளிட்டான்? இந்த கூட வைக்கிறது ஆளு பாட்டி தான் ஏறிங்களா? அது கூட வைக்கிறது மூணாள் இருப்பாங்க. 10 டிக்கெட் ஏத்தலாம் நீ இறங்குமா அப்படின்ட்டு ஏறிக்கிட்டான். நானும் ஏறிக்கிட்டேன். மாமியாரு இந்த பஸ் பார்த்தா இன்னொரு பஸ் வரதுக்கு நேரமாகும். அதனால பெருவிட்டு சினிமா விட்டாங்க. அதுல போய் ஒரு படம் பார்த்துட்டு வரலாம். நீ கில்லாடிதான் என்ன படம் தெரியுமா? காதல் வாகனம் ஓடுது. படமும் சரியான படம். நானும் மாமியாரும் போனோம். காதல் வாகனம் சினிமா பார்த்தோம். பார்த்துட்டு மறு பஸ்ஸுக்கு வரோம். மறு பஸ்ஸுக்கு வந்தா அது நெக்கி முக்கி வராங்க. அது போயிடுச்சு. மாமியாரு இனிமேல் பஸ் பார்த்தா நம்ம இந்த ஊருக்கு போய் சேர முடியாது அப்படின்ட்டு 2 பேரும் கொடி நாடியா நடந்து வராங்க. போலான்னு வரீங்க. அந்த உடனே எனக்கு போர் வீங்கி போச்சு. காலு போர் போற இல்ல எங்க மாமியாருக்கு போது வீங்கி போச்சு. மாமியாரு இனிமேல் நடக்க முடியாது. அங்க போய் தூங்கினாலும் தூக்கம் தான், இங்க தூங்கினாலும் தூக்கம் தான் அப்படின்ட்டு கூடி ஏறிக்கை நடுமுறை வச்சுட்டு நான் மேல போட்டு அண்ணாட படுத்துனேன். எங்க மாமியாரு முந்தானி வச்சு போட்டு நான் படுத்துனாங்க. கூட சண்டல நடுமுறை கூட அந்த பக்கம் யாரு காவலுக்கு கூடி காவலுக்கிறோம். யாரா தூக்கிட்டு என்ன பார்த்து உண்மை லக்காரி பசங்க அப்படின்ட்டு காவலை படுத்துக்கிறோம். எனக்கு அது ஆசை நம்ம எப்ப போய் பொண்டாட்டி பார்க்க போறோம் அப்படின்ட்டு கூடுமா கூடாதா கோயிந்தா கோபாலா நீ சொல்ற. எங்க மாமியாருக்கு என்னை விட அல்பாசி எடுக்குது. அவங்களுக்கு 2 பேரும் பிளாட்ஃபார்ம் ஆடுங்குது. அவங்க என்னன்றாங்க 2 பேரும் கோட்டை வருதுறான். கூடி எடுத்தா கூடி விடும் கோயிந்தா கோபாலா அந்த மாதிரி சொல்றாங்க. கூடி எடுத்தா கூடி பாசி கறிக்காக போறான். அவனா அதுக்கு மேல்தான் நீ இதுக்கு மேல்தான் கூட இருந்தா கூலிகள் கோயிலாக்கும். சரி போகட்டும். அது மட்டுமா என் தந்தையார் சிம்மாசனத்திலே 3.25 நாளாக அரசு புரிந்திருக்கிறது. ஆமா யாரு? தேவேந்திர சிம்மாசனத்துல 3.25 நாளாக அரசு புரிந்திருக்கிறது. அது மட்டுமா என் தாயாதி நாதிகள் எந்தெந்த இடத்துல அறிவியல் தெரியுமா? என் தாயாதிராதிகள் மற்ற தேசத்திலே நாங்கள் 5 பேர் ஒவ்வொரு ரூபத்தில் இருந்தீங்க.
ஆணும் இல்லாமல் ஆளும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அருமையான பேடி உருவத்தில் எப்படிங்க அந்த இடத்திலே துரியோதனாதிகள் மாட்டுகளை திருப்பி கொண்டு போறாங்க. அந்த இடத்திலே அவர்களை அடிந்து அடுத்து குர்ரம் வந்து காட்சி முடிய போட்டு செய்திங்க. அது மட்டுமா எப்படிங்க நடக்கக்கூடிய யுத்தத்திலே எனக்கு ரத செலுத்தவர் கண்ணபுரான். ஆமா என்னை குறித்து அழைத்தவர் யார்? உனது அண்ணா தர்மராஜா. குர்ரம் போட்டு போகலாம். ஆகட்டும். தம்பி அர்ஜுனா நலமாக மங்களகரமாக வாழ்ந்திருக்க வேண்டும். எழுந்திரப்பா, எழுந்திரு. தம்பி அர்ஜுனா, அண்ணா உன்னை எதற்காக வரவழைத்தேன் தெரியுமா? எதற்காக? நீயும் மாமாவும் இந்த இடத்துல இல்லாமல் நகமுக சண்டைக்கு சென்றிருப்பதை அறிந்து அந்த துரியனானவன் என்ன செய்திருக்கிறான் தெரியுமா? அந்த ஈழ கர்ணனை சேனாதி பட்டத்தை வழங்கி அவனை போர்க்களத்துக்கு அனுப்பியிருக்கிறான் அப்பா. அந்த கர்ணன் வந்து நமது சேனா சைனிகளை அநேக சேனா சைன்யத்தை மடித்து விட்டானப்பா. அதுவும் தவிர நமது மைத்துன துஷ்ட தூய்மன் எப்பேற்பட்ட பலசாலி அன்னவரை மூர்ச்சி அடையும்படியாகவும் செய்து விட்டானப்பா. பிறகு உனது அண்ணன் எனது தம்பி பீமசேனன் 7 சிங்க பலம் படைத்தவனாயிற்று. அவனை சண்டை செய்ய தெரியாத முண்டமே என்று அவனை உதைத்து புறமுதுகிட்டு ஓடும்படியாகவும் செய்திருக்கிறான். ஆமாம். பிறகு நமது தம்பி நகுலன் சகாதேவன் இருவரையும் வில் முனையிலே கட்டி சித்திரவதைக்கு ஆளாக்கி இருக்கிறானப்பா அந்த கொடிய சண்டாளன். அதுவும் தவிர நீங்கள் இல்லை என்று நன்றாக உணர்ந்த பிறகு என் மீது யுத்தத்திற்கு வந்து விட்டானப்பா அந்த மாமா. ஆமாம் அப்பா, ஆமாம். ஆதிலே செய்த சபதம் அந்த இருவர கர்ணனை எவ்வளவு சேர்க்க வேண்டும். ஆமாம். ஆமாம். எனக்கு ஆசீர்வாதத்தை அனுப்பத்தில் அந்த கர்ணனை கொண்டு புறப்படு, வெற்றியோடு திரும்பி வா. இன்று நடக்கக்கூடிய யுத்தத்திலே கர்ணனை யமவதி சேர்க்க வேண்டும். ஆகினால் எனக்கு மாமா கண்ணபுரான் தேவைப்படுகிறது. அவர் குறித்து தோத்திரம் செய்யுங்க. ஓம் ஹரிஹரி Hare